வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ நல்லா இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது இடம்ங்கிறது வலிமை வரும். அப்போ தாயாருக்கு நல்ல யோகங்கள் நன்மைகள் கிடைக்கும். தாயாருக்கு கோபதாபங்கள் மட்டும் வரும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா சரியில்லையா. அடுத்து சொத்து பத்து விஷயத்தில் நல்லது செய்யும். இப்போ ஏதோ ஒரு சொத்து நீங்கள் புதுசாக கிரைய வாங்கணும், கண்டிப்பாக வாங்க முடியும். அல்லது ஏதோ ஒரு சொத்து லீஸுக்கு நீங்கள் எடுக்கணும், கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வீடு கட்ட முடியும். பூர்வீக சொத்து ஒரு சிலருக்கு வில்லங்கத்தில் இருந்தால் இப்போ அதை நம்ம திரும்ப பெறணும், நம்ம மீட்டு எடுக்கணும்னு நினச்சா உங்களால் முடியும். அதனால ஏதோ ஒரு வகையில் சொத்து பத்துக்களை கொண்டு வரும். சிலருக்கெல்லாம் பாக விஸ்தி மூலமாக கூட சொத்துக்கள் கொண்டு வரும். உங்கள் வீட்டில் சொத்து பிரிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி கூட பிரித்து கூட நம்ம வாங்கிறதுக்குடைய ஒரு அமைப்புகள் இருக்கு. நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஜூன் 19ஆம் தேதி செவ்வாய் 5வது ராசிக்கு வரும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. ராகு பகவான் 2வது ராசியில் இருக்கு. அது வீட்டை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய கிரகம். அதாவது கூட்டு குடும்பமெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற கிரகம். ஸோ கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரிவினை ஏற்படும். சண்டை சச்சரவு கூட பிரிவினை வரும். அதனால சண்டை சச்சரவே வராமல் நீங்கள் பிரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா பிரிஞ்சிருந்தால் நல்ல வருமானத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கக்கூடாது, ஆளுங்க கம்மியாக இருக்கணும். அப்படின்னா தான் வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வருமானம் இப்போ நிறைய பேரோட இருந்தோம் அப்படின்னா வருமானம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஒரு சிலர்லாம் இப்போ குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூர்ல எல்லாம் கூட வேலை பார்ப்பாங்க, எங்கேயாவது போய் வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வருமானம் வரதான் செய்யும். குடும்பத்தில் சண்டை சச்சரவெல்லாம் எதுவும் இருக்காது. அடுத்து சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 3வது ராசியில தான் இருக்காரு. சனி 3வது ராசியில இருந்தால் உங்க அம்மாவுக்கு பாதிக்கும். அம்மாவுக்கு உடல்நல கோளாறுகள் ஏதாவது ஏற்படும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். அடுத்து ஒரு சொத்து எதாவது ஒன்று விற்கணும், எதாவது ஒரு பொருளை விற்கணும், அடமானம் பண்ணணும் அப்படின்லாம் கூட ஒரு சிலருக்கு எண்ணம் வந்தால் நம்ம முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் 6வது ராசியிலேருந்து நன்மையை கொடுக்குமானா கொடுக்கும். என்ன அப்படின்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களில் நமக்கு வெற்றிகளை கொடுக்கும். அதே நேரத்தில் சூரியன் 6ல் இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் பாதிப்பு வரும். சரிங்களா. அதாவது கண்ணில் பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டால் கண்ணுக்காக நம்ம ஆஸ்பத்திரி போகிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மட்டும் கொஞ்சம் உருவாகும். ஒரு சிலருக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல், கண்ணில் தொந்தரவு, இந்த தோலில் அலர்ஜி வர்றது, அல்லது ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர்றது, அந்த மாதிரி வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருந்திருக்கும். அது அந்த குறுப்பெயர்ச்சிக்கு முதல்ல கல்லீரல், கணையம், பித்தப்பை, சரியா அது தொடர்பான தொந்தரவுகள் வந்திருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் படிப்படியாக உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்குது. இப்போ அஷ்டமத்தில் கேது இருக்குது. அஷ்டமத்தில் கேது இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வகையில் இந்த பருவு வருது, கொப்பளம் வருது, அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகளை மட்டும் கொஞ்சம் பண்ணதான் செய்யும். இப்போ சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் 7வது ராசியில் இருக்குது. அதனால் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். நீங்கள் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். ஜூலை 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதத்து வரைக்கும் மட்டும் நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம்னா தடங்கள் ஏற்படும். அதே மாதிரி புதுசாக வீடு குடி போகிறதோ அல்லது வாடகைக்கு குடி போகிறதோ கூட கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிற போது நம்ம எந்த வீட்டுக்கு போகிறோமோ அந்த வீட்டில் அதுக்கப்புறம் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால வீடு சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு தடங்கள் வரும். நம்ம அது சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது செய்யணும்னா ஒரு மாதம் கழித்து செய்கிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் உங்களுக்கு விரையாதிபதி தான். அதாவது நிறைய செலவுகளை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஸோ செலவுகள் கொஞ்சம் வரும். இப்போ குழந்தைனால செலவுன்னு வரும். இப்போ பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுறது, கோயில்னால செலவுன்னு வரும், ஏதாவது கோயில் குளத்துக்காக செலவு பண்ணுறது. ஒரு சிலர் நகைகள் வாங்குறதுனால கூட செலவு வரும். சுப செலவுகள்லாம் நிறையா வரும். உங்கள் வீட்டில் விசேஷம் வைக்கிறதுனால கூட ஒரு சிலருக்கு செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி
இப்போ ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்க. நிறைய பேர் மகர ராசிக்காரவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. அது வேலையின் காரணமாக பிரிகிறாங்களோ, எப்படி பிரிஞ்சிருக்காங்களோ, அவங்கெல்லாம் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா அது இதுதான். அப்ப 2 பேர்த்துல ஒருத்தருக்கு மீண்டும் ஒன்று சேரணுங்கிற எண்ணங்கள் வரும். அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா வந்து ஒன்று சேர்ந்துடலாம். ஒரே குடும்பமா சேர்ந்து நம்மளால வாழ முடியும். இப்ப ஏற்கனவே கணவன் மனைவி சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்துடும், சண்டை சச்சரவு வந்துடும். அப்படி கருத்து வேறுபாடு வந்தா, ஒருவேளை சண்டை சச்சரவு வந்தா கொஞ்சம் வேலையின் காரணமா பிரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ உங்க வீட்டில் உங்களுடைய கணவர் இருக்காரு, அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வெளியூருக்கு வேலைக்கு போற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு எப்பயாவது லீவ் டைமுக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்தா, அப்ப குடும்பத்துல சண்டை சச்சரவு வராது, குடும்பத்துல வந்து பிரிவினை வராது. அப்படி வர்றவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு 1 இயருக்கு மட்டும். அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் எந்த சட்ட சச்சரவும் வராது. அதே மாதிரி புதுசாக ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும், அந்த திருமண யோகங்கிறது வந்து இப்போ வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த புதுசாக லவ் பண்ணுற மாதிரியான குணங்கள் அதை எல்லாமே கூட குரு பகவான் வந்து கொடுக்கத்தான் செய்வார். நம்ம தேவைன்னா அதை செய்யலாம், இல்லை தேவை இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆக கிரக அமைப்புகள் வந்து நல்லா தான் இருக்குது மகர ராசிக்கு. ஸோ எதிர்காலம் அப்படிங்கிறதும் மகர ராசிக்கு சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.